வெல்கம் பேக் பிஎம் எடிட்டிங் ஆரம்பி. நம்ம நீங்கள் என்ன பார்க்க போனால் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சூப்பரான ஒரு 3D மோஷன் ஃபோட்டோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியதுக்கு மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான அப்ளிகேஷன் வந்து 2 அப்ளிகேஷன் தேவை. ஏன்னா இப்போ நான் சொல்கிறேன், ஒன்று வந்து capcut, இன்னொன்று வந்து ட்ரூ VPN. நீங்கள் VPN வந்து எந்த VPN வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த capcut வந்து சூப்பரான அருமையான ஒரு ஃபோட்டோ செட்டிங். நான் VPN வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டு இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இது இந்தியாவில் வந்து யூஸ் பண்ணால் நீங்கள் VPN வச்சு தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் எந்த VPN வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக கிடைக்கும். எல்லாம் ஃப்ரீ வெர்ஷனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ணி ஏதோ ஒரு கண்ட்ரி செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சும்மா ஏதோ ஒன்று செலெக்ஷன் பண்ணிட்டேன். இப்போ இந்த VPN கனெக்ட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா VPN கனெக்ட் ஆனால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நான் வந்து USA கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். USA கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்து இப்போ capcut இருக்குது இல்லையா, அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து நியூ ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வீடியோஸை ஃபோட்டோவும் கேட்கும். நான் வந்து ஃபோட்டோ 3 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வீடியோ லென்த் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நான் ஒரு 3 ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த 3 ஃபோட்டோ மட்டும் நான் எடுத்துக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ண இந்த மாதிரி லோட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 4.5, இது வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டேஜில் இருக்குது. நம்ம வந்து இது ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணணும் இருக்குது. என்ன பண்ண கீழே நிறைய ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்மேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபார்மேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரேட்டிங் இருக்கும். இதில் வந்து 9:16 இருக்கு இல்லையா, அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உங்களுக்கு ஃபோட்டோ வந்து சரியாக இதாக அட்ஜஸ்ட் ஆகாது. அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா உங்கள் 2 ஃபிங்கர் வச்சு அந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஜூம் பண்ணுறேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஜூம் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஜூம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அதேமாதிரி எல்லா ஃபோட்டோவும் ஜூம் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ஃபோட்டோவும் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டேன். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட ஒரு என்கப்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து டெலிட் பண்ணுறேங்க, இல்லைனா உங்களுக்கு வீடியோ வந்து லென்த் ஆகும். பார்த்தீங்கன்னா இதுதான் என்கப்பு. இது வந்து தேவையில்லை, நம்மளுக்கு தேவையில்லாத நான் என்ன பண்ணால் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இமேஜ் வந்து 2 செகண்டுக்கு இருக்குது, 2.5 செகண்ட் இருக்குது. இது வந்து நான் வந்து ஒரு 5 செகண்டுக்கு வச்சுக்கிறேன். 5 செகண்ட் வைக்கிறது ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே கீழே உங்களுக்கு ஷோ ஆகும். அது வந்து ப்ரெஸ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ லென்த்து ஜாஸ்தி ஆகும். நான் ஏன் 5 செகண்ட் வச்சுக்கிறேன்னா உங்களுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்னும் ஃபோட்டோ சைஸ் வந்து கம்மியாகும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ ஒவ்வொரு ஃபோட்டோ இப்போ நீங்கள் நீங்கள் இப்போ 3 ஃபோட்டோ 5 செகண்ட் 15 செகண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா வச்சுக்க, நீங்கள் எஃபெக்ட் ஆட் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு 10 செகண்ட் இல்லை 8 செகண்ட் தான் வரும். நான் வந்து ஒரு 3 ஃபோட்டோவில் உங்களுக்கு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் இந்த டுட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய இல்லை உங்களுக்கு ஸ்டேட்டஸ் லென்த்தாக வேணுன்னா நீங்கள் நிறைய ஃபோட்டோ ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 5 செகண்ட் வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஸ்டைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமரா ஷேக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே பார்த்தீங்கன்னா கேமரா ஷேக்குன்னு இருக்கும். அது கேமரா ஷேக்குன்னு காட்டாது, அது கிளிக் பண்ணிக்கிங்க. அது வந்து உங்கள் ஃபோட்டோக்கு வந்து ஜென்ரேட்டிங் ஆகும். ஜென்ரேட்டிங் ஆன்றது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஜென்ரேட்டிங் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நெக்ஸ்ட்டு ஃபோட்டோக்கு வந்து அந்த இது வந்து மூவ் பண்ணிட்டு போயிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 99 இருக்கியா. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ஃபோட்டோ முடிச்சு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா கேட்கும். நீங்கள் லேசாக கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிட்டு திரும்பி அந்த கேமரா ஷேக்குன்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி 99 செகண்ட் இருக்கும். கொஞ்சம் நெட் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆட் ஆகும். இப்போ வந்து இன்றைக்கி நெட்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுல கொஞ்சம் ஸ்லோவாக ஆட் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் இமேஜுக்கு போயிடலாம். இப்போ நான் திரும்பி இருக்க கேமரா ஷேக் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ கேமரா ஷேக் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், இது 99 இருக்குது. இதுலேயே இந்த ஒரு பிரச்சனை தான் ஃப்ரெண்ட்ஸ், VPN யூஸ் பண்ணுறதால தான் கொஞ்சம் இதாக இருக்குது. பட் இது சூப்பரான ஒரு எடிட்டிங் அப்ளிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. என்ன பண்ணின்னு பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஃபோட்டோ ஷேக்கிங்னா கரெக்டாக வந்திருக்கா செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ட்ரெண்டிங் எஃபெக்டில் அந்த ஃபோட்டோ பேக்ரவுண்ட் வந்து இந்த ஃபோட்டோ மூவ் ஆகிறது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஓவர்லைட் ஆட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு என்ன பண்ணோம், டெம்ப்ளேட் ஆட் பண்ணோம். அந்த டெம்ப்ளேட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருங்க, நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த டெம்ப்ளேட் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிட்டேன்.
ஓவர்லைட் போய்ட்டு ஆட் பண்ணிங்க. நீங்கள் டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிட்டு இப்போ டெம்ப்ளேட் சைஸ் வந்து கரெக்டாக எனக்கு செட் ஆகலை. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா உங்கள் 2 ஃபிங்கர் வச்சு கரெக்டாக ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்க. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த கார்னரில் செட் ஆகிடுச்சுன்னா இப்போ லாஸ்ட் எண்டுக்கு வந்துடுங்க. பார்த்தீங்கன்னா அந்த இஷ்டம் இருக்கிறத வந்து ட்ரிம் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே நீங்கள் ட்ரிம் பண்ணுறது நல்லது. பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இமேஜ் சைஸுக்கு வச்சுட்டு அதை கிளிக் பண்ணி அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்ப்ளிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்ப்ளிட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 கட் ஆகிடும். அந்த நகரத்தை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி டெலிட் பண்ணுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த எஃபெக்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்ப்ளஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ளஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காட்டும். இதில் வந்து நீங்கள் எந்த ஆப்ஷன் கொடுக்குறீங்கன்னா 4th ஒன் ஓவர்லே. அந்த ஓவர்லே ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுமாதிரி இந்த பிளாக் ஸ்க்ரீனில் ரிமூவ் ஆகிட்டு சூப்பராக உங்களுக்கு வந்து அட்டாச் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அது பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ உங்களுக்கு சூப்பராக வந்து இந்த ஸ்டேட்டஸ் வந்து கலர்ஃபுல்லாக எல்லாம் வந்துச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு ஆடியோ வந்து நம்ம இன்புட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா பேக் வந்து எதுவும் கிளிக் பண்ணாமல் நான் பேக் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ்னு இருக்கு இல்லையா, அந்த சவுண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அது கிளிக் பண்ணாதான் உங்கள் ஃபைலுக்கு சாங்ஸ் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணணும். சரி, சாங்ஸ் வந்து நீங்கள் இன்புட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சவுண்ட் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி லோட் ஆகணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் வந்து நிறைய அவங்க ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு அது எதுவும் தேவையில்லை. பக்கத்தில் ஃபைல் மாரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே எக்ஸ்டென்ஸ் ஜென்ரல் ஃப்ரம் டிவைஸ்னு இருக்கும். அந்த ஃப்ரம் டிவைஸில் உங்களுக்கு எந்த ஆடியோ தேவையோ அந்த ஆடியோ வந்து இன்புட் பண்ணிக்கோங்க. நான் ஆடியோ இன்புட் பண்ணிட்டேன். இன்புட் பண்ணிட்டு தேவையில்லாத வந்து ட்ரிம் பண்ணுறேங்க. இப்போ நான் ட்ரிம் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோ இப்போ வந்து இந்த வீடியோ வந்து ஒட்டே நம்ம ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அங்கே கார்னர் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ ப்ளே பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்டேட்டஸ் வந்து சூப்பராக வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போனால் இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அதை நம்ம ஃபைலில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா பேக் வந்து மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குவாலிட்டி வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். எப்படி நான் வந்து இது ஒரு 4Kல வச்சுக்கிறேன். கீழே வந்து பிட் ரேட் வந்து எப்பயுமே வந்து அதாவது ஃப்ரேம் ரேட் வந்து 60 FPS வச்சுக்கிட்டு மேலே ஒரு ஏரோ மார்க் போட்டு அம்பு கூட இருக்கு இல்லையா மேலே ஏரோ, அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃபைலுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த ஸ்டேட்டஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறாங்க ஆனால் ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஆனால் ஃபுல்லாக வாட்ச் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் மோட்டிவேஷன் கொடுத்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் அடிக்கடி வீடியோ போட முடியும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ வந்து சேவ் ஆச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.